ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிகவும் வருந்தத்தக்க ஒரு செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, சீமான் குறித்த செய்தி. இதில் நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு பதிய வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் சேனலில் இனிமேல் இந்த சீமான் பெரியார் தொடர்பான இந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்குல்ல, இது குறித்து வரக்கூடிய கடைசி செய்தி இதுவாக தான் இருக்கும். நிச்சயமாக இனிமேல் நான் அந்த செய்தியை ஃபர்ஸ்ட் லைனில் போடுற மாதிரி இல்லை. அதுக்கு என்ன காரணம், அதாவது இது கடைசி செய்தியாக இருக்கும். இதில் நான் டீட்டெயிலாக எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ சில நாட்களாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், திடீரென கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளை கடந்து விட்ட பெரியார் இறந்தே ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. திடீரென்று பெரியாரை இழுத்து இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. அவர்கள் நம்மளை டேக் ஓவர் பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருந்திருப்பாங்க. இப்படி தான் நம்ம இப்போ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு ஸ்கூல் சீட்டு கிடச்சிருக்காது. நம்ம சித்தப்பா ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருப்பாரு. அவர் அதுக்காக 2 நாள் அலைஞ்சிருப்பார். உடனே நமக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நம்ம படிச்சிருப்போம். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட இருக்காது, அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அம்மாவோ அப்பாவோ மாமாவட்டையாட்டே கேட்டிருப்பாங்க. அவர்கள் ஒரு தொகையை கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம சின்ன பையனாக இருந்திருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளோட அடுத்த கட்டம், அன்றைக்கு நமக்கு கழுத்துப்பிடியான தேவை என்ன, யார் உதவி செய்தார்கள் என்பது நம்முடைய தாய் தந்தையருக்கு தான் தெரியும். உதாரணத்துக்கு தான் அதை நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஒரு 15-20 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த சம்பவமே உங்களுக்கு தெரியாது. அந்த மாமாவே வந்தான்னா நம்ம மதிச்சிருக்கவே மாட்டோம். சில நேரத்தில் சிலர், எல்லோரும் நம்மளாம் அப்படி கிடையாது, மதிச்சிருக்க மாட்டோம். கேட்டால் என்ன, அப்போ அவர் யதார்த்தமாக சொல்லுனாப்பா இப்படி பேசுகிறேன், நம்ம உன்னைய அன்றைக்கி காலேஜில் சேர்க்கணும். அப்போ என்ன பெரிய காலேஜ் சேர்த்துருக்கா, 10,000 கொடுத்துருக்கியா? ஏன்னா இன்றைக்கி டேட்டில் அவன் ஒரு 5 லட்சம் சம்பாதிச்சிக்கிட்டு இருப்பான் மாதம். ஒரு 10,000 கொடுத்தது இருந்தாலும் சொல்லி காட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஸ்டேஜில் தோணுமே தவிர, ஆனால் இவன் தற்குறியாக இருந்தபோதும், கல்லூரி செல்கிற காசு இல்லாத போலும், அவங்க அம்மா தாலி அடகு வைத்து எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 தேவைப்பட்ட போது அன்றைக்கு யாருமே உதவி செய்யாத போது ஒருத்தர் ஒரு மாமாவோ சித்தப்பாவோ அண்ணனோ தம்பியோ உதவி செய்யும்போது அந்த உதவி தான் டேர்னிங் பாயிண்ட்டு தவிர, அதை இன்றைக்கி நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கும்போது என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 கொடுத்துருக்கேன், இதை போய் பேசிகிட்டு இருக்கேன், நான் உனக்கெல்லாம் உதவி செஞ்சேன் அப்படின்னு என்னை மதிக்க மாட்டேன்னு கேட்குறான். அது தூக்கி விட்டு அவனுக்கு கூட ஒரு 5,000 போட்டு விட்டறினா எப்படி இருக்குமோ, இதுதான் இன்று சீமான் செய்து கொண்டிருக்கான். சரியா? அன்றைய காலகட்டத்தில் நாம் எப்படி நசுக்கப்பட்டோம், ஏன்னா இந்த வந்தேரிகளால் எப்படி நம்ம நசுக்கப்பட்டு, அதாவது கோவில்லையும் பிரச்சனை, அது ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை, அதற்கப்புறம் கல்வி பிரச்சனை, பெண்கள் தொடர்பான பிரச்சனை, பெண்களுக்கு தேவையான உரிமைகள், அதாவது இன்றைக்கி உள்ள பெண்ணை வச்சு இன்றைக்கி ஐடியில் வேலை பார்க்குறவளை வச்சு பேசக்கூடாது. சரியா? இன்றைக்கு இவர்கள் அந்த பெண்கள் பட்ட கஷ்டங்கள்னால தான் அவர்களுடைய மகள்களும் பேத்திகளையும் படிக்க வைத்ததன் விளைவாக இன்றைக்கி அந்த பாட்டிகள் இன்றைக்கி காரில் போயிட்டுருக்காங்க. இந்த பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க, குற்றப்பாவாடையை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் மாறாப்பு விலகுனா கூட பெரிய அளவில் பேசிடுவாங்க. ஒரு பெண் அவளுக்கு 15 வயசு 16 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து அவளுடைய மகள் 12 வயசில் பெரிய பிள்ளை ஆயிரும். 28 வயசில் அவள் அள்ளி முடிய வேண்டும். அவள் நாங்கள் பார்த்துருக்கோம், எங்களுடைய காலங்களில் பார்த்துருக்கோம். அந்த இப்போ பிள்ளை சடங்காயிருச்சு, இன்னும் சடையை போட்டு தர்றா பாரு இப்படின்னு காதுபட பேசுவார்கள். பிள்ளை சடங்காயிருச்சு அப்படின்னா அந்த தாய், அவளுக்கு 28 வயசு 26 வயசு தான் ஆகும். அவள் அள்ளி முடிஞ்சிட்டு தான் போகணும். அசிங்கமான தோற்றத்தோடு தான் இருக்கணும். அவள் கொஞ்சம் பவுடர் என்ன திடீர்னு சிங்காரிக்க ஆரம்பிச்சிருக்கா, ஏதோ வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரி அப்படின்னா. எத்தனை வயசில்? 28 வயசில். இன்றைக்கு பெண்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வயசு 28, 30, 32 இருக்குது. சரியா? காலங்கள் மாறிவிட்டது. இந்த அடிப்படை அமைத்து கொடுத்ததில் பிரதானமான ஒரு மனிதர் பெரியார் என்பதை அறிவுள்ளவர்களும், ஏன்னா தமிழர்களும், ஏன்னா இந்த மண்ணில் பிறந்தவர்களும், நிச்சயமாக கடவுள் பக்தர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர், இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் பெரியார் ஆதரிக்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் ஏன் ஆதரிக்கிறாங்கன்னா, முட்டாளா எல்லோரும், இவன் சீமான் மட்டும் அறிவாளி, மித்தவெல்லாம் முட்டாளா, அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக அன்றைக்கி பெண் அடிமைத்தனத்தை உடைத்தெறிவதற்காக சில உதாரண வார்த்தைகள், இப்போ நம்மளே பேசுகிறோம், பல விஷயத்தில் பல உதாரணங்களை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா அது உண்மை கிடையாது, உதாரணம் தான். பல உதாரணங்கள் இந்த படத்தில் இப்படி வந்திருக்கு, இந்த காட்சியில் இருக்க அது மாதிரி பண்ணுறான், வடிவேல் மாதிரி பண்ணுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் உதாரணம் தான். ஆனால் அதை பிடிச்சி வடிவேல் அந்த படத்தில் இந்த இவளோட ஓடினானே, அப்போ அதை சொல்கிறியா அப்படின்னு கேட்டால் அவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான். ஸோ இந்த மாதிரி என்னென்னா, பழைய விஷயங்களையும் பழைய உதாரணங்களையும் அந்த காலகட்டத்தை நடைமுறையை உடைப்பதற்காக பெரியார் செய்த காரியங்களையும் பிடித்து கொண்டு, அதாவது ஒரு கோபத்தில் பிள்ளையை கொட்டுறோன்னு வைங்க மண்டையில், அதனால் அந்த பிள்ளையை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பெற்ற பிள்ளைய சில நேரம் காதை பிடிச்சி திருவோம், 2 அறை விடுவோம். ஏன்னா
ஏதாவது ஒன்று பண்ணுவோம். ஏதாவது கோபத்தில் இருக்கும்போதுன்னா பயங்கரமாக திட்டி விட்டுருவோம். நீலாம் உயிரோடு இருக்க பாரு, உயிரோடு இருக்க என்கிட்ட கிணத்துல குதிச்சு சாகுன்னு கூட சொல்லுவோம். பெத்த பிள்ளைய சொல்லுவோம். ஆனால் சாக விட்டுருவோமா? அது எதுனா அந்த பிள்ளைய நல்லா வரணுன்றதுக்காக சொல்லக்கூடியது. அப்படி தான் பெரியார் சொல்லியிருக்காரு. தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி, இதை கட்டிட்டு அழுகாதீங்கடா, இதை வந்து மாற்றம். அப்புறம் காட்டுமிராண்டி மொழியை அவர் மாற்றம் கொண்டு வர்றாரு. அதை சீர்திருத்தம் பண்ணணும். அதில் வந்து சமஸ்கிருதம் கலந்துருக்கு. இப்படி பல்வேறு சீர்திருத்தங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. பெண்களை கர்ப்பப்பை அறுத்து எரி அப்படின்னா அது ஒன்றுக்கு தானே அவனை யூஸ் பண்ணுறான். ஒரு பொம்பளை அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணான்? ஈட் ஃபக் அண்ட் டை தான். ஏன்னா இதுதான் வந்து அந்த காலத்தில் சாப்பிடுவான், விவசாய வேலைக்கு போவான். இது இவனுக்கு ஒரே பொழுதுபோக்கு இதுதான். அதை தாண்டினா சினிமா. ஏன்னா இதை தவிர சினிமா வந்த காலத்தில் சினிமா. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பிள்ளை பெற்றுக்கொள்வது தான் பொழுதுபோக்கும் சரி, வாழ்வியலும் சரி, எல்லாமே அதுதான். அப்போ அந்த பெண்ணை அடிமையாக வச்சு தான் அவள் வந்து புருஷனுக்கு காலத்துக்கு பிள்ளையை பெற்று போடணும், சோத்தாக்கி போடணும், அந்த பிள்ளையை வளர்க்கணும், வயசானால் செத்து போயிடணும். இதுதான் பெண். ஆண் வந்து அங்கே போவான், இங்கே போவான், வேலை பார்ப்பான், சம்பாரித்து கொடுத்தான்னா கூட அவனுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு எங்கே வேணாலும் போகலாம். ஒரு பெண்ணால் போக முடியாதுன்ற காலகட்டத்தில் பெரியார் சொன்னது தான். பெண் அடிமைத்தனத்தை எதனால் இந்த கர்ப்பப்பை இருக்கிறதுனால தான் நான் அதை அறுத்து எறினானே இந்த முட்டாப்பைய சொல்கிறான். அப்போ நீ எல்லாம் கனிமொழி பிள்ளை பெற்றிருக்க, இப்போ இவங்க பிள்ளை பெற்றிருக்காங்க, நீ என்ன கர்ப்பப்பை ஏண்டா? டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? ஒரு உதாரணத்துக்கு அந்த காலகட்டத்தில் என்ன பெண்கள் வந்து எந்திரிச்சு வரணும், எல்லாத்தையும் ஒரு உதவி போட்டுட்டு நீயா நிற்கணும், உன் காலில் நிற்கணும். பணம் அப்படின்றதுனாலையும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்றனால தான் நான் புருஷனை தூங்கிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டு படிக்கவா? தாலி ஒரு அடிமைத்தனம்னு என்ன சொல்கிறாருன்னா, அது இந்துத்துவாவுக்கு எதிராகவோ கிறிஸ்தவத்துவாவுக்கு எதிராகவோ இஸ்லாமுக்கு எதிராகவோ அவர் சொல்லலை தாலியை பற்றி. தாலி என்பது திருமணத்தின் அடையாளம். அந்த தாலியை வச்சு பல சென்டிமெண்ட் கதைகளை வச்சு இவங்க உருட்டுறாங்களேன்றக்காக அதை பிச்சு போடு அப்படின்னு சொன்னார். சரியா? இப்போ அவர் பிச்சு போடுன்னு சொன்னாலும் சொல்லலைனாலும் பல பிராமண பெண்கள், ஏன்னா பல உயர் ஜாதி பெண்களாக இருந்தாலும் படித்த பெண்களாக ஐடி கம்பெனியில் வேலை பார்க்க யார் தாலி போட்டிருக்கான்னு போய் பாருங்கள். அவரெல்லாம் கோயிலுக்கு போகக்கூடியவர்கள். சனாதனத்தை பின்பற்றோட பல பேர் ராத்திரி ஆனால் தாலி ஆணியில் தொங்க விட்டுறாளுங்க கண்ணாடியில். புரியுதா அவங்களுக்கு? ஸோ வந்து இது பெரியார் சொல்லியா செஞ்சாங்க? காசு வந்துருச்சுன்னா இதை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவாங்க. இதான் அங்கே பெரியார் அன்றைக்கி சொன்னார். கழட்டி வச்சுரு, இதுதான் உனக்கு தடையாக இருந்தால் அதை கழட்டி தூக்கி போடு அப்படின்னு சொன்னார்னா தெல்லவாரித்தனம் பண்ணுறதுக்காக அவர் சொல்லலை. நீ சுதந்திரமாக வாழ்வதற்காக அந்த காலகட்டத்தில் சொன்னது. அந்த காலகட்டத்தில் சீமானுக்கு தெரியாதா அவருடைய தோல் சீலை போராட்டம்லாம் எப்போ நடந்தது, என்ன நடந்தது, அன்றைக்கி நீங்கள் எப்படிலாம் நீங்களாம் எப்படி இருந்தீங்க, எப்படி வைக்கப்பட்டிருந்தீர்கள் எல்லோரும் அப்படின்றது தெரியாதா? அந்த காலகட்டத்தில் ஒரு சீர்திருத்தவாதி வேறன்னா அவரை இன்றைக்கி விமர்சனம் பண்ணுற நீ 40 வருஷம் கழிச்சு. அது பண்ணாலும் பரவாயில்ல, பொய் புரட்டு பித்தலாட்டத்தெல்லாம் அள்ளி விடுற நீ. ஸோ இந்த கேடு கெட்டவனை பற்றி நம்ம இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னு கேட்டால் இவன் வந்து இதைத்தான் செய்து கொண்டிருப்பான். நீ தொடர்ந்து இதை வந்து எதிர்கருத்து மாதர கருத்து சொன்னாலும் இவன் வந்து மாறப்போகிறது கிடையாது. அவனுக்கு ஒரு முடிவு வரும். அது எப்படி வரும்ன்றது நீங்கள் பார்ப்பீங்க, கட்டாயம் பார்ப்பீங்க. அரசியலில் சொல்கிறேன் நான், வேறு எது நீங்கள் நினச்சிடாதீங்க. ஸோ அதனால் இந்த கேடு கேட்டவனே தூக்கி நம்ம வச்சிடலாம். ஏன்னா இவனை பற்றி பேசி திருப்பி விட நம்மளுக்கு தான் ஆவியும் ஜீவனும் போகும் அப்படின்ற மாதிரி கதையில். ஏன்னா இவன் அங்கே காசு வாங்கிட்டு பேசுகிறான்றத தெரிஞ்சதுக்கப்புறம் இவனுக்கு கவுண்டர் கொடுத்து பேசியோ இல்லை ஒரு புரியாமல் ஒரு இதை பேசிட்டான், இது இப்படி இருக்குது இந்த புத்தகத்தில், இது ஆதாரம் ஏன்னா அப்படின்னா இது இல்லையா, அப்படி இல்லைன்னு சொல்லலாம், இல்லை இருக்குதுன்னு நம்ம ஒத்துக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் மன்னவாரி தூத்துறவனை பற்றி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. இந்த அரசும் கையாளாகாத அரசாக மாறிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அரசுக்கு அந்த அளவுக்கான நெருக்கடியை மத்தியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி லாபியிஸ்ட்டு வேறு பண்ணிகிட்ருக்கான், லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லா விதத்துலேயும் நெருக்கடி, பணமும் தரமாட்டான். இவர்கள் எதையாவது தமிழர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தணும்னு சொன்னால் அந்த திட்டத்தை உடச்சி விட்டுறாங்க, அதற்கான நிதி தரமாட்டான். இப்படி எல்லா வகையிலையும் இந்த மாநில அரசுக்கு செக்கு வச்சு அதே மாதிரி சீமான் போன்றவர்களுக்கு காசை கொடுத்து இவங்கள ஒரு பக்கம் பாய விடுறான். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு தெருநாய் துரத்துது, இந்த வீட்டிலேருந்து ஒரு நாய் நம்ம மேலே பாயுது, அங்கிட்டிருந்து ஒரு நரி வருது. ஏன்னா இப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தால் நீ எப்படி சமாளிப்பீங்க? எல்லா பக்கமும் அடைய போட்டாங்க அப்படின்னா இதற்கு எல்லாம் முக்கிய காரணம் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருப்பது, சங் பரிவார்கள் ஆட்சியில் இருப்பது தான் காரணம். அதனால் என்ன பண்ணுறான்னா தலைவர் பிரபாகரன் சொன்னது மாதிரி நமக்கு வந்து பிரச்சனைன்னு வந்தால் அது வந்து நம்ம எதிரிகளால் வராது. நம்மை காட்டி கொடுப்பவர்கள் நம் போராட்டத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம கூட இருக்க கைக்கூலிகள்னால, அதாவது குறிப்பாக எட்டப்பெண்களால் தான் வரும் அப்படின்ற மாதிரியான எட்டப்பன்றதை அந்த நபரை சொல்லலை, அது ஒரு கேரக்டராக சொல்லிகிட்டு இருக்கோம்ல நீண்ட காலமாக. அந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்மளை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி இவன் வந்து தமிழர்களை அழிப்பதற்கும் இந்த மண்ணில் நடந்த போராட்டங்கள் மாற்றங்கள் இதுக்கெல்லாம் காரணம் இவர் இல்லை அவர் இல்லைன்னு சொல்லி ஆத்திரத்தை கிளப்பி
பெரிய வன்முறைக்கு வித்துட்டு இங்கு உள்ள பிற மொழி பேசக்கூடிய காலங்காலமாக 400 வருஷம் 500 வருஷம் 600 வருஷம் இருக்கோன்னா கொண்டு போய் இப்போ KN இருக்கார், அவரை கொண்டு போய் ஹைதராபாத் முக்கில் இறக்கி விட முடியும்? உங்கள் இடத்துக்கு போங்கன்னு. ஏனென்றால் இந்த நிலம் தமிழர்கள் நிலம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. சோழர்கள் நிலமாக இருந்தது ஒரு காலத்தில் பாண்டியர் நிலமாக மாறுது. அதுக்கப்புறம் அதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் வர்றான் வெளியிலேருந்து, அவங்க கையில் ஒரு 300 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் சோழர்கள் கைப்பற்றாங்க, சோழ நிலம் பாண்டியர்கள் கைக்கு வருது. ஏன்னா அப்புறம் இது எல்லாம் மொத்தமாக டெல்லியிலேருந்து வரக்கூடிய சுல்தான்கள் கைக்கு போகுது, அவன் ஒரு 100 வருஷம் ஆட்சி பண்ணுறான். இப்படி ஒவ்வொருத்தர் கையிலையும் மாறி மாறி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்து கொண்டே இருக்குது. அந்தந்த காலகட்டத்தில் உள்ள மைக்ரேஷன் எல்லாமே தான் இருந்துகிட்டு இருக்குது. இது தமிழ் நிலமாக இருந்தாலும், ஏன்னா இது திராவிட மண், திராவிட நிலம், திராவிட இனம்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்மளுடைய இரத்த அணு மாதிரிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். திராவிடம் என்பது அதை ஜெனட்டிக்கலாக உள்ள ஒரு தொடர்பே தவிர எல்லாமே தமிழ்லேருந்து போனது தான். தெலுங்கு தமிழ்லேருந்து, கன்னடம் தமிழ்லேருந்து எல்லாமே இந்த திராவிடத்துக்கூட தாய் யாருன்னா தமிழன் தான். ஏன்னா ஆனால் அதற்காக நீங்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி விரட்டி விடுவீங்க அப்படின்னு தெரியல. எல்லாத்தையும் இவ்வளோ வருஷமாக இருக்கவங்க இப்போ இங்கேருந்து அங்கே போயிருக்கான், இங்கேருந்து பாம்பேயில் போயிருக்கான், அவனெல்லாம் ஒட்டுமொத்தமாக பேக் பண்ணி அனுப்புனா இவன் பார்த்துக்குவானா? கர்நாடகாவில் போய் 200 வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க, 150 வருஷத்துக்கு முன்னாடி செக்ரட்டரியேட் கட்டினதே நம்மால் தான். நான் அவங்கள பூரா பேக்கப் பண்ணி தமிழ்நாட்டுக்கு துரத்தி விட்டால் ஏற்றுக்க முடியுமா நம்ம? ஏன் நம்ம ஆட்கள் அங்கே போய் அதிகாரத்தில் இல்லையா? எல்லாம் தான் இருக்கான். ஆனால் அதிலும் பல முரண்பாடுகள் இருக்குது. தமிழ் நிலத்தை தமிழ் தான் ஆள வேண்டும் இருக்குது. அப்புறம் ஆள்றவன்லாம் தமிழன் இல்லைன்ற, அதாவது இவன் எப்படி கான்செப்டில் வரான்னா, தமிழ் நிலத்தை தமிழ் தான் ஆள வேண்டும், அது நானும் ஒத்துக்கிறேன், அவனும் ஒத்துக்குவான், எல்லாரும் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் ஒத்துக்குவாங்க, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள வேண்டும் அப்படின்றத எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்படின்னா கூட தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஒத்துக்கிட்டாலும், தமிழர்கள் ஆட்சி செய்பவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறான். எடப்பாடி தமிழன் இல்லையா? அப்போ OPS தமிழன் இல்லையா? MK ஸ்டாலின் தமிழன் இல்லையா? கேட்டால் தெலுங்குன்றான். எப்படா தெலுங்குன்னு சொல்கிறான்னா, இவனாக ஒன்று சொல்கிறாங்க, எதை வச்சு சொல்கிறாங்கன்னே தெரில. இவரை தெலுங்குன்றாங்க, இவரை கன்னடன்றாங்க. ஏன்னா பெரியார் கன்னட தாய்மொழியாக கொண்டவர், அவர் தமிழுக்காக பாடுபட்டவர். தமிழ் ஈழ போராட்டத்துக்கு யார் பாடுபட்டவர் இல்லை முக்கியமானவர்களே தமிழர்களாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தாய்மொழி அவர்கள் வேறு தாய்மொழி தானே. இப்போ தமிழ் நிலத்தை தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழர் தான் ஆண்டுகிட்டு இருக்கான்னு பார்த்தா இல்லை, அவர் தெலுங்கர், இவர் மலையாளின்றான். ஸோ இப்போ இவன் என்ன அப்படின்னா, முழுக்க இவன் RSSோடைய கைக்கூலியாக பணத்திற்கு முதல்ல மிரட்டலுக்கு பணிந்து மாறி இவன் மேலே NIA கேஸ் இருக்குது, அதை இன்னும் தூசி தட்டாமல் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசு கடந்த 14 வருடங்களை சேர்ந்து NIA வச்சு கேஸ் போடுறது, இவனை வச்சு கேஸ் போட்டு மிரட்டுறது, EDயை வச்சு மிரட்டுறது, இதெல்லாம் அவர் சேர்த்து கொண்டு இருப்பார். ஒன்று பணிஞ்சு வந்துட்டானா காசு கொடுத்து அவனுக்கு பதவியும் கொடுத்துருவாங்க, பணிந்து வரவில்லை என்றால் அவனை மிரட்டி தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஸோ இந்த வகையில் தான் சீமான் மேலே வழக்குகள் போட்டிருக்காங்க, NIA வழக்குகள் இருக்குது. அது இன்னும் தூசி தட்டி எடுக்கலை. எதுக்காக காரணம்னா, NIA வழக்கு போட வெளில விட்டாங்களா? வழக்கு போட்டு எதுக்காக விசாரிக்காமல் இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னா, இதுதான் அடிப்படை. நீ இதை செய்யலை அப்படின்னா, சீமான் முதுகுலையும் கத்தியை வச்சு தான் மட்டி வச்சுருக்காங்க. நீ இதை செய்யலை என்ற உன்னைய காலி அப்படின்ற மாதிரி தான், கடத்தி வைக்கப்பட்டிருக்க மாதிரி தான் சீமான் வைத்திருக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் என்னென்னா பணமும் கொடுக்குறாங்க. இது காசு வேறு தராங்களா கோடிக்கணக்கில் அப்படின்னு ஒன்று. இவன் என்ன பண்ணிட்டான்னா, குலைக்கும் நாயாக மாறி அவங்களோட சேர்ந்துட்டான். எதுக்கு அவங்க நம்மளை மிரட்டுவானே இது பண்ணுவானே, அவனுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்க சொல்கிறான், செஞ்சு கொடுத்துட்டோம்னா பணமும் தரனா, நம்ம மேலே கேஸ் போட மாட்டேன்றான், எதுவுமே பண்ண மாட்டேன்றான்னு எல்லோரும் தமிழ் இனத்தையே காட்டி கொடுப்பதற்கான ஒரு மனிதனாக சீமான் மாறிவிட்டான்றது தெரிஞ்சு போச்சு. இனி சீமானை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, அது ஒரு கையாலாகாத அரசாக மாறி கிடக்கிறது. காரணம், மத்திய அரசு அதை அழுத்தி வைத்திருக்கிறது. அது தமிழக அரசு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் செய்தால் அதுக்கு ஃபண்டை நிறுத்திடுவான், தரமாட்டான். கல்வியில் அவன் புகுத்த பார்க்குறான், அதை தடுத்தோம்னா வாத்தியாருக்கு சம்பளத்தை நிறுத்திடுறான். இப்படி ஒரு கையாலாகாத அரசாக இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் சுற்றிலும் இந்த சொரிநாயை வெறிநாயை வைத்து வேட்டை நடத்தி கொண்டிருக்கிறது மத்திய அரசு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ எனவே இவர்களை பற்றி பேசி எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒன்று மத்தியில் ஆட்சியை மாற்ற வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் எல்லாம் மூத்திரம் பிடிக்க வேண்டும். இந்த தமிழிசை சொல்லிடுச்சுல, நாங்கள் ஜெயித்தோம்னா ரேஷன் கடையில் மூத்திரம் கொடுப்போம், பசு மூத்திரம் கொடுப்போம் அப்படின்னு. இதை நீங்கள் குடித்து சந்தோஷமாக இருங்க, அவ்வளோ. இதுக்கான வேலையை தான் சீமானும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணல, இல்லை அது தப்பு, இல்லை பெரியார் உங்களுக்கு தீமை செய்தான்னு நினைக்கிறவங்களாம் போங்க, மூத்திரத்தை குடித்து நல்லா இருங்க, அவ்வளோதான் செய்யணும்.
அதை தாண்டி வேறு எதுவுமே தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. ஏன்னா இதில் ஒரு பேசிக் ஹியூமன் சைக்காலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக இவர்கள் இறங்கி அடிக்கிறார்கள்? பசுமூத்திரத்தை பற்றி தொடர்ந்து 2 3 நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த வாரத்துலேருந்து பெரியாரை பற்றி சீமான் பேசிகிட்டு இருக்கா. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு மண்டலம் அப்படின்றது நம்மளுடைய சித்த மருத்துவத்திலே இருக்குது. எல்லாத்துலேயும் மருத்துவத்திலேயோ நம்ம ஜோதிடத்திலேயோ பல விஷயங்கள் நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்குன்னா, 48 நாள் ஒரு மனுஷன் ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டான்னா, இல்லை ஒரு விஷயத்தை ரசித்து பார்த்துட்டானா, ஒரு விஷயத்தை சாப்பிட்டு பழகிட்டான்னா, அவன் 49ஆவது நாள்லேருந்து அதுக்கு அடிக்டாக மாறிடுவான். சரியா? அந்த வகையில் அந்த கான்செப்டின் அடிப்படையில் தான் இவர்கள் தொடர்ந்து பசுமூத்திரத்தை சரியான மண்டையில் ஏற்றுனா குடிக்காதவனும் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். இதுதான் அவர்களுடைய கான்செப்ட். ஏன்னா நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இந்துக்களாக இருந்தால் மகாபாரதத்தை முழுதாக படித்தவர்களுக்கு தெரியும். அதே மாதிரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை மனுஷ மண்டக்குள்ளே பூத்திட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த பிறவியிலேயே அவன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா அவன் தொடர்ந்து அதை தான் ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் மோசஸ் கதையை படிச்சிங்கன்னா ஒன்று தெரியும். அப்படின்னா மோசஸ் இந்த யூதர்களை பூரா மீட்டுட்டு யூத தேசத்துக்கு போகும்போது செங்கடல் புறக்கம் போவார் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன அப்படின்னா, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கடவுளை பார்க்குறக்கா இவர்களெல்லாம் மீட்டு கொண்டு இவர்களுடைய மூட பழக்கங்கள்லாம் இது பண்ணி சிலை வழிபாடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆடு மாடெல்லாம் வச்சு தங்கத்தில் செஞ்சு விக்கிரக வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆடி பாடி குடித்து கும்மாளம் அடித்து இந்த மட்டும் இல்லை கேடுகட்ட வேலையை பூரா செஞ்சுட்டு இருப்பேன். அவரெல்லாம் மாற்றி மோசஸ் கூப்பிட்டு வந்துகிட்டே இருப்பார். மாறிடுவான். மோசஸ் கூட இருக்கிற வரைக்கும் மாறிடுவான். ஒரு 2 மாதம் 3 மாதம் இப்படி நடந்து வர மாறி அவன் அவன் உணவு பழக்க வழக்கங்களில் மாறிடுவான். குடியை நிறுத்திடுவான். சாராயம் காய்ச்சறதை ஒயின் காய்ச்சறதை நிறுத்திடுவான். சிலை வழிபாடெலாம் தூக்கி போட்டுருவாங்க. திடீர்னு மோசஸ் இப்போ கட்டளைகளை எடுக்கிறதுக்காக கடவுள் கூப்பிட்றான்னு போயிட்டு வருவாப்புல. 10 நாளில் வந்துடுறேன்னா ஏதோ ஒரு டைம் சொல்லிட்டு போவாப்புல, ஒரு வாரத்தில் வந்துடுறேன்னு. ஆனால் ஒரு வாரத்தில் வரமாட்டார். ஆனால் வில்லன் ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் என்னது வரமாட்டாரியா மோசஸ் அப்படின்னு ஜாலியாக சொல்லிட்டே இருப்பான். இப்படி சொல்லிட்டே இருப்பான். அப்படியே மோசஸ் 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகும், 3 வாரம் ஆகும். மோசஸ் வரலன்னு நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அந்த மலைக்கு போய் எவன் திரும்பியிருக்கான், இதுவரையும் கூட்டு வந்தால் மோசஸ் செத்து போயிருப்பான் அப்படின்னு. உடனே மக்கள் அப்படிலாம் இல்லை வந்துடுவார்னு ஒரு 2 நாள் பேச்சு பார்ப்பேன், 3 நாள் பார்த்தேன், 4ஆம் நாள் இவனுக்கு அடிமையாகிடுவாங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, குடிச்சு கிடிச்சு கும்மாலம் அடித்து கறியை வெட்டி தின்னு அதை தின்னு இதை தின்னு ஒருத்தரோட ஒருத்தர் புணர்ந்து கொண்டு எவ்வளோ இதாக இருந்தீங்க. அந்த மோசஸ் உங்கள் சந்தோஷத்தை கெடுத்துவிட்டானேயா. அதான் நான் அப்போ இருந்து சொல்லிகிட்டே இருக்கேன்னொடனே பார்த்தீங்கன்னா இவங்க பூராமே மாறிடுவாங்க. மாறி ஒரு 2 3 நாள் ஆமாம் தலைவன் சொல்கிறதுக்காக எல்லா இன்பத்தையும் நம்ம தொலைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி மீண்டும் பழைய மாதிரி சரக்கு அடிக்க ஆரம்பித்து சிலை வழிபாடு அது இது கொண்டாக்கா மாண்டாக்கா போய் என்னமோ ஆயிடுவாங்க. ஏன்னா பசுவை வழிபடுறது, மாடை வழிபடுறது, ஆடை வழிபடுறது, கோழியை வழிபடுறதுன்னு போயிடுவாங்க. சரக்கை போட்டு ஜாலியாக இருப்பாங்க. திருப்பி மோசஸ் பார்த்தா என்னடா இப்படி திருப்பி மாறிட்டாங்க. ஒரு 25 நாள் நம்ம 25 நாளோ 30 நாளோ போனோம், இவங்களை திருத்தவே முடியும். இதுதான் ஹியூமன் கேட்டல்ஸோடைய பேசிக் மென்டாலிட்டி. நீங்கள் ஒரு மதம் சார்ந்தவனை இழுத்துட்டு போனாலும் சரி, ஒரு நூல் சார்ந்து இப்போ சபரிமலைக்கு நம்மளுடைய சகோதரர்கள்லாம் போகிறாங்க அப்படின்னா அந்த 45 நாள் அவர்கள் விரதம் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் எதற்காக அப்படின்னா அந்த ஒரு மண்டலம் விரதம் இருப்பது கடவுள்ன்றது அடுத்து வைத்தால் கூட 48 நாட்கள் ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் பின்பற்றி ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு குளிக்க ஆரம்பித்து அது பண்ணி இப்போ பச்சை தண்ணியில் குளித்து சரியான நேரத்துக்கு உணவை எடுத்துக்கொண்டு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழும்போது 49ஆவது நாள்லேருந்து அது தொடருன்ற ஒரு நம்பிக்கை தான், பழக்க வழக்கம் தான், கடவுள்ன்றது அடுத்து. சரியா? இப்படி இருக்கும்போது இவர்கள் என்ன பண்ணணும்னா பசுமூத்திரம் கோமியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பெரியார் எதிரானவர்னு டெய்லி பேச வச்சு மீடியாவில் தொடர்ந்து ஒரு 40 நாள் 48 நாள் இதை பற்றி கேட்டுகிட்டே இருந்தான்னா இவனும் கோமூத்திரம் குடிக்க போயிடுவான். அப்படின்றக்காக தான் இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களை தொடர்ந்து பேசியோ தமிழிசை போன்ற தரம் கெட்ட அரசியல்வாதிகள் கேடு கெட்ட பணத்திற்காக ஏன்னா மூத்திரத்தை கொடுப்பாங்க, மாட்டு மூத்திரத்தை எங்கே இப்போ கற்காலத்துக்கு கொண்டு போகிறாங்க. இவங்களை பூரா இவங்க ஜெயித்தாங்கன்னா மாட்டு மூத்திரத்தை ரேஷன் கடையில் கொடுப்பாங்க. போங்க நல்லா குடிங்க. ஏன்னா இது எதுக்கு நம்ம தொண்டை தண்ணியை போட்டு ஆற்றிக்கிட்டு இருக்கணும். ஏன்னா போங்க சீமானுக்கு இது பண்ணுங்கள், தமிழர் ஆட்சிக்கு வருவார், உங்களை எப்படி ட்ரௌசரை கழட்டுறாருன்னு பார்ப்பீங்க, ஃப்யூச்சரில் பார்ப்பீங்க. அது உங்கள் பாடு சீமான் பாடு அப்படின்றது இருந்தால் கூட சீமானை இத்தோடு விட்டு விட மாட்டார்கள். சீமானுக்கு ஒரு பலன் இருக்குது. சீமான் காட்டி கொடுத்து தமிழர்களை காட்டி கொடுத்து புரியாத முட்டாள்களை கூட வைத்து கொண்டு ஏன்னா இதெல்லாம் நான் நினைத்ததெல்லாம் பணத்துக்காக சாதித்திடலாம் என்று நினைத்தால் சீமானை போல முட்டாள் யாரும் கிடையாது. சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் அரசியலில் நான் சொல்கிறேன், நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.